தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வசமாக மாட்டிக்கொண்டார் வசமாக மாட்டிக்கொண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக அமைச்சர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளில் தமிழக அமைச்சர்கள் மக்கள் நலத் திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றவில்லை. 4 ஆண்டுகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற விதமாக தங்களுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி தவறாக சொத்து சேர்த்துள்ளார்கள். அந்த வரிசையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் இணைந்துள்ளார். இவர் மேயராக இருந்த பொழுது எழுந்த குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றம் வருகின்ற மே 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட குடியிருப்பை மா. சுப்பிரமணியம் சென்னை மேயராக இருந்த பொழுது போலி ஆவணங்கள் மூலம் அவருடைய மனைவி காஞ்சனாவிற்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார். அப்பொழுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டது. ஆளுங்கட்சியின் அழுத்தம் காரணமாக கிடப்பில் போடப்பட்டது. தற்பொழுது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்துள்ளது. நீதிமன்றம் வருகிற மே 6ஆம் தேதி வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. மே 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மா. சுப்பிரமணியம் சென்னை மேயராக இருந்த பொழுதும் தமிழக அமைச்சராக உள்ள பொழுதும் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார். மேலும் சமூக விரோத செயல்களில் மூலமாகவும் அவர் சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து வந்தார். ஆனால் இந்த கண்ணன் என்பவரது சிப்காட் இடஒதுக்கீடு ஆக்கிரமிப்பு செய்த இந்த பிரச்சனையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வசமாக மாட்டிக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. இந்த வழக்கிலிருந்து இவர் தப்ப முடியாது என்று திமுகவினர் கூறுகின்றனர். வருகின்ற மே 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம்.